नमस्ते। मध्यमा कहानी भगीरथ की तपस्या कहानी का सारांश लिखिए। भगीरथनोட தவத்தை பற்றி सारांश எழுதணும். भगीरथ इक्ष्वाकु कुल के सूर्यवंशी राजा थे। वे सत्यनिष्ठ, धर्मनिष्ठ और बड़े प्रतापी राजा थे। उनमें अपार धैर्य और साहस था। एक बार धर्मराज भगीरथ से मिलने आए थे। राजा के आदर सत्कार से खुश होकर कहा, आपके पूर्वज शगर पुत्र भस्म के रूप में पड़े हैं। उनका उद्धार करने के लिए आप तपस्या कीजिए और गंगा को पृथ्वी पर ले आइए। यह सुनकर भगीरथ हिमालय पहुँचे और भगवान विष्णु का ध्यान करते हुए तपस्या करने लगे। विष्णु भगवान प्रकट हुए और बोले, तुम्हारी तपस्या अवश्य सफल होगी और तुम अब भगवान शिव का ध्यान करते हुए तप करो। भगीरथ अब शिव जी का ध्यान करते हुए तपस्या करने लगे। शिव जी उनकी तपस्या से खुश होकर प्रकट हुए। भगवान शंकर से भगीरथ ने प्रार्थना की, मेरी पितरों की मुक्ति के लिए आप गंगा माता को पृथ्वी पर प्रवाहित करवा दीजिए। भगवान शंकर ने उनकी प्रार्थना स्वीकार की। देव गंगा पृथ्वी पर उतर आई। उसकी प्रवाह के वेग को शिवजी ने अपने सिर पर ले लिया। फिर गंगा भगीरथ के पीछे पीछे चलती हुई उस स्थान पर पहुंची जहां सगर राजकुमार भस्म के रूप में पड़े हुए थे। पवित्र गंगा के स्पर्श से सभी सगर राजकुमार शाप से मुक्त हुए और विष्णु लोग पहुँचे। आज तक गंगा भगीरथ को सुख पहुँचा रही है। भगीरथ इक्ष्वाकु कुल के भगीरथन इक्ष्वाकु कुलத்தினுடைய सूर्यवंशी राजा थे। सूर्यवंशी राजा वे सत्यनिष्ठ, சத்தியத்தை அனுஷ்டிக்கக்கூடிய, தர்மனிஷ்ட, தர்மத்தை அனுஷ்டிக்கக்கூடிய பின்பற்றக்கூடிய, அவர் படே பிரதாபி ராஜா தே, நல்ல வீரர் அவர். உண்மை அவர்கிட்ட அபாரமான தைரியம், அவர் சாகஸ்தா, அப்புறம் சாகசம் துணிவு இருக்குது. ஏக் பார் ஒரு தடவை தர்மராஜர் யமதர்மராஜன் भगीरथ से मिलने आए थे। भगीरथனை சந்திக்க வந்திருந்தார். ராஜா ஆதர் சத்கார், ஆதர்னா உபசரிக்கிறார், நல்ல உபசரிப்பு கொடுத்து கவனிக்கிறார். ஆதர் சர்க்கார் சே குஷ் ஹோக்கர், அவர் சந்தோஷமாயிட்டார். அதனால் சொல்கிறார், கஹா ஆப்கே உங்களுடைய பூர்வஜ் சகர் புத்திர, பூர்வஜ்னா முன்னோர்கள், சகர் புத்திரர்கள், பஸ்ம சாம்பல், भस्म के रूप में
சாம்பல் வடிவத்தில் படேகை இருக்கிறார்கள். உன்கா உத்தார் கர்னே கேலியே அவங்கள விடுதலை செய்கிறதுக்காக விடுவிக்கிறதுக்காக. ஆப் தபஸ்யா கீஜியே நீங்கள் தபம் செய்யுங்க. அவர் கங்கா கோ மேலும் கங்கையை பிருத்வி பர் லே ஆயே பூமிக்கு கொண்டு வாங்க, எடுத்துகிட்டு வாங்க. யக்ஸ் சுன்கர் இதை கேட்டு பகீரத் ஹிமாலய பகுஞ்சே இமயமலைக்கு போய் சேர்றார். அவர் மேலும் பகவான் விஷ்ணு கா பகவான் விஷ்ணுவை தியான் கர்த்தே ஹுயே தியானம் பண்ணிக்கிட்டு தபஸ்யா கர்னே லகே தவம் செய்ய தொடங்குகிறார். விஷ்ணு பகவான் பிரகட் ஹுயே விஷ்ணு பகவான் தோன்றுறார். அவர் போலே அப்புறம் சொல்கிறார், துமாரி உன்னுடைய தபஸ்யா தபம் அவசிய அவசியம் சஃபல் ஓகி வெற்றி பெறும். और तुम अब भगवान शिव का நீ இப்போ பகவான் சிவனை தியான் கர்த்தே ஹுயே தப் கரோ தியானம் செஞ்சுக்கிட்டே தபம் செய்ய. பகீரத் அப் பகீரதன் இப்போ சிவஜி கா தியான் கர்த்தே ஹுயே சிவஜியை தியானம் பண்ணிக்கிட்டு தபஸ்யா கர்னே லகே தவம் செய்ய தொடங்குகிறார். சிவ்ஜி உன்கி சிவ்ஜி அவருக்கு தபஸ்யா சே அவருடைய தபத்தினால குஷ் ஹோக்கர் சந்தோஷமாயி பிரகட் ஹுயே தோன்றுறார். பகவான் சங்கர் சே பகவான் சங்கர்கிட்ட பகீரதனே பிரார்த்தனா கி பகீரதன் வேண்டுகோள் வைக்கிறார். மேரே பித்ரோங்கி என்னுடைய அப்பாவுக்கு முக்தி கேலியே என்னுடைய முன்னோர்களினுடைய முக்திக்காக ஆப் கங்கா மாதாக்கோ நீங்கள் கங்கை மாதாவை பிருத்திவி பர் பூமிக்கு பிரவாஹித் கர்வா தீஜியே பிரவாஹித்னா பாஞ்சு ஓடுறது ஃப்ளோ ஆகிறது. பிரவாஹித் கர்வா தீஜியே ஓட விடுங்க. பகவான் சங்கர்னே பகவான் சங்கரும் உன்கி பிரார்த்தனா அவருடைய பிரார்த்தனையை ஸ்வீகார் கி ஏற்றுக்கொள்கிறார். தேவகங்கா தேவகங்கை பிருத்திவி பர் பூமியில் உதர் ஆகி இறங்கி வர்றாங்க. உஸ்கி பிரவாகே வேகோ அவருடைய பிரவாகத்தினுடைய வேகத்தினால சிவ்ஜினே அப்பனே சிர் பர் லேலியா அவர் சிவன் தன்னோட தலையில் எடுத்து வச்சுக்கிறாரு. ஃபிர் கங்கா அப்புறம் கங்கா பகீரதுக்கே பீச்சே பீச்சே சல்தி பின்னாடி பின்னாடி போய் உஸ் தான் பர் பகுஞ்சி அந்த இடத்துக்கு போய் சேர்றாங்க. ஜஹான் எங்கே சகர் ராஜகுமாரர்கள் பஸ்முக்கே ரூப்மே படே ஹுயே தே எங்கே அந்த ராஜகுமார்கள் சாம்பல் வடிவத்தில் இருக்காங்களோ அங்கே வரைக்கும் போய் சேர்றாங்க. பவித்ர கங்காக்கே புனிதமான கங்கையினுடைய ஸ்பர்சே அவங்க தொட்டதுனால சபி சகர் ராஜ்குமார் எல்லா சகர் ராஜகுமாரும் சாபத்திலிருந்து முக்துகுயே முக்தி அடைந்துட்டாங்க. அவர் மேலும் விஷ்ணு லோக் பகுஞ்சே விஷ்ணு லோகம் போய் சேர்ந்துட்டாங்க. ஆஜ் தக்கு இன்னைக்கு வரைக்கும் கங்கை பகீரதனை பாரத்தை சுக்கு பகுஞ்சா ரகிகை. ஆஜ் தக் இன்னைக்கு வரைக்கும் கங்கா பாரத்தை சுகம் சேர்த்து கொண்டு இருக்குது. சுக் பகுஞ்சா ரகி சுகமாக வைத்து கொண்டு இருக்கிறது. கங்கை ஓடுறதுனால தான் நமக்கு நீர்வளம் நிறையா இருக்குது. பகீரதன் இச்சவாகு குலத்தினுடைய சூரிய வம்ச ராஜா. அவர் சத்தியத்தை தர்மத்தை மற்றும் அனுஷ்டிக்கக்கூடியவர். மேலும் அவர் ஒரு வீரர். அவருக்கு அபாரமான தைரியம் மற்றும் துணிவு இருந்தது. ஒரு தடவை யமதர்மராஜா பகீரதனை சந்திக்க வந்திருந்தார். ராஜாவுக்கு நல்ல உபசரிப்பு கொடுத்த மரியாதை செஞ்சதுனால அவர் சந்தோஷமாகி சொல்கிறார், உன்னுடைய முன்னோர்கள்லாம் சகர் புத்திரர்கள் எல்லாம் சாம்பல் வடிவத்தில் இருக்கிறாங்க. அவர்களை விடுவிக்கிறதுக்காக
நீ வந்து சபம் செய்யணும், அப்புறம் கங்கையை வந்து பூமிக்கு கொண்டு வரணும். இதை கேட்டுட்டு பகீரதன் வந்து இமயமலைக்கு போய் சேர்றாரு. அதுக்கப்புறம் தபம் செய்கிறாரு விஷ்ணுவை நினச்சி. விஷ்ணு வந்து அவர் முன்னாடி தோன்றி சொல்கிறாரு, உன்னுடைய தவம் வந்து அவசியம் வெற்றி பெறும். நீ வந்து இப்போ வந்து பகவான் சிவனை நினச்சி தியானம் செய்யி அப்படி சொல்கிறாரு. பகீரதன் வந்து சிவனை நினச்சி தியானம் செய்கிறாரு. சிவனு வந்து அவருடைய தபத்தில் மகிழ்ந்து தோன்றுறாரு. பகவான் வந்து சங்கர் பகவான் சங்கர்கிட்ட பகீரதன் பிரார்த்தனை செய்கிறாரு, என்னுடைய முன்னோர்களுடைய முக்திக்காக நீங்கள் வந்து கங்கை மாதாவை பூமியில் கொண்டு வரணும், ஓட விடணும், பூமியில் பாய விடணும். பகவான் சங்கர் வந்து அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறாரு. தேவகங்கா பூமிக்கு வராங்க. அவருடைய வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்காக சிவன் வந்து அவருடைய தலையில் தூக்கி வச்சுக்கிறாரு. அப்புறம் கங்கா வந்து பகீரதனுக்கு பின்னாடியே போய் அந்த இடத்துக்கு போய் சேர்றாங்க. எங்கன்னு பார்த்தா சகர் ராஜகுமாரர்கள் எங்கே சாம்பல் வடிவத்தில் இருக்காங்களோ அங்கே போய் சேர்றாங்க. பவித்திர கங்கா, புனிதமான கங்கை வந்து கங்கையோட பரிசம் பட்டதுனால, அவங்க தொட்டதுனால, சாம்பலை தொட்டதுனால அந்த சகர் ராஜகுமாரர்கள்லாம் சாபத்துலேருந்து முக்தி அடைஞ்சு விஷ்ணுலோகம் போய் சேர்ந்துடுறாங்க. இன்றைக்கு வரைக்கும் கங்கா பாரதத்திற்கு சுகம் தந்து கொண்டு இருக்கிறது. தன்யவாத்.